போதைப்பொருள் பாவனையின் பின்விளைவாக குடும்பம் சமூகம் என்பன சீரழிவை எதிர்நோக்குவதுடன் இது நாட்டின் சீரழிவுக்கும் வழிவகுக்கின்றது என ஏறாவூர் போலீஸ் பரிசோதகர் HMGA வீரசிங்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பாவனை, நன்னடத்தை பிறழ்வு மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகம் பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் நிகழ்வு பந்தாரமுலை விஷ்ணு மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் S. மோகன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் சுமார் 1300 மாணவர்களும் 49 ஆசிரியர்களும் பங்கு பெற்றனர். இதன்போது ஏறாவூர் போலீஸ் பரிசோதகர் HMGA வீரசிங்க மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் MMM ஃபைஸ் ஆகியோரால் மாணவர்களுக்கு விழிப்புணர்வூட்டப்பட்டது. குறித்த விழிப்புணர்வூட்டல் நிகழ்வின் போது அண்மை காலத்தில் மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனை தொடர்பில் ஆசிரியர்களும் பெற்றோரும் பாதுகாவலர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஒரு மாணவி பாடசாலைக்கு வரும்போது வீதியில் நிற்கின்ற ஒரு 18-20 வயது வந்த ஒரு வாலிபன் இந்த மதுபானத்தை அருந்தினால் இவர் யார், மாணவியா, சகோதரியா, நமது தாயா என்று அறிந்து கொள்ள முடியாத காரணத்தினால் மேலும் போதைப்பொருள் பாவனை காரணமாக மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதோடு இடைவிலகல், சிறுவர் துஷ்பிரயோகம், நன்னடத்தை பிறழ்வுகள், சமூக சீரழிவுகள், குடும்ப சிதைவுகள் என்பன ஏற்படுவதுடன் இது நாட்டின் சீரழிவுக்கும் வழிவகுப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. மதுபானம் மற்றும் பிற போதைப்பொருள் பாவனையில் மட்டக்களப்பு மாவட்டம் இலங்கையில் 3வது இடத்தில் உள்ளது. எனவே இனிவரும் காலங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தை போதைப்பொருள் மற்றும் மதுபாவனை பட்டியலில் இருந்து அகற்ற வேண்டிய பொறுப்பு இளம் சந்ததியினர் ஆகிய மாணவர்களுடையதாகும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இந்த மதுபானம் மற்றும் போதை வஸ்தை இல்லாமல் ஆக்கிய ஒரு அழகான ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்.